நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நண்பர் ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் ஒரு டவுட் கேட்டிருந்தார். அதை நான் சாட் பண்ணி அவருக்கு கைட் பண்ணியிருந்தேன், இப்படி ரெடி பண்ணுங்கிறது. அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஒரு ரெஜிஸ்டர் ஒன்று கட்டுறோம் பார்த்தீங்களா, அது ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு மாற்ற எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. நான் எல்லாமே செக் பண்ணிவிட்டேங்க, இருந்தாலும் அது எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. நான் அதுக்கு என்ன கமெண்ட் பண்ணேன், அவர் எப்படி எனக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் அந்த இமேஜ் நல்லா ஒரு டைம் திரும்ப காட்டுறேன். அந்த ரெஜிஸ்டர் பார்த்துங்க, அதுதான் ஒரு மாற்ற திரும்ப போயிட்டுருக்குன்றாரு. ஆடியோ கேளுங்க. ப்ரோ எல்லாமே செக் பண்ணியாச்சுன்னா கரெக்டாக தான் இருக்குது ப்ரோ. டயோடு கரெக்டாக இருக்குது, மற்ற டிரான்சிஸ்டர் கரெக்டாக இருக்குது, கெப்பாசிட்டர் கரெக்டாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த 150 ஓம்ஸ் வந்து போட்டுட்டு ஆன் பண்ண முன்னாடியே அப்படி கரிஞ்சி இதாகி போயிருக்கு ப்ரோ. பீஸ் போக மாட்டேங்குது, என்ன ப்ராப்ளம்னே தெரியல ப்ரோ. 2 வாட்ஸ் ரெஜிஸ்டர் மாற்றிங்களான்னு நான் கேட்டேன். ஆமாம் ப்ரோ, புதுசு வாங்கி இது பண்ணி போட்டேன். அது போட நிற்க மாட்டேங்குது. அது மாத்திரம் அப்படி ஸ்பார்க்காகி அப்படி எரிஞ்சு போயிடுது. நான் அது இமேஜில் சின்னதாக இருக்குன்னு சொல்லிட்டு 1 வாட்ஸ் ரெஜிஸ்டர் எதுவும் போடாதீங்க, 2 வாட்ஸ் போட்டிங்களான்னு கேட்டேன். அதுக்கு அவர் அந்த ஃபோட்டோவும் எடுத்து அனுப்புனார், அவர் போட்டது 2 வாட்ஸை. ப்ரோ அதில் இருந்த சேம் தான் ப்ரோ இருந்தது, அதே மாதிரி தான் போட்டிருக்கேன். 2 வாட்ஸ் தான் போட்டிருக்கேன் இப்போ. ப்ரோ இப்போ கெப்பாசிட்டர் ப்ராப்ளம் இருந்தாலோ, டயோடு கம்ப்ளைண்ட் இருந்தாலும், அந்த டிரான்சிஸ்டர் கம்ப்ளைண்ட் இருந்தாலோ உங்களுக்கு பீஸ் தானே போகும். இது பீஸ் போக மாட்டேங்குது, அதான் மெயின் ப்ராப்ளம் மாதிரி. இது என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிக்க முடியாது. அவர் சொல்கிற மாதிரி ஃபீஸ் எங்கே போகும்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்த்தீங்களா, ஐஜிபிடி செக்ஷன் அண்டு ரெக்டிஃபையர் டயோடில் ஏதாவது ப்ராப்ளம், கெப்பாசிட்டர் ப்ராப்ளம்னா தான் ஃபீஸ் போகும். இது எஸ்எம்பிஎஸ் சைடு ப்ராப்ளம்னா ரெஜிஸ்டர் இல்லைனா கெப்பாசிட்டர் தான் எரியும். அதுதான் நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். வைப்பர் ஐசி மற்றும் சீனர் டயோடு 18 வோல்ட் சீனர் டயோடு இருக்கும், அது ரெண்டு செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த இமேஜில் காட்டுறோம் பாருங்கள், அந்த வைப்பர் ஐசி தான் ப்ராப்ளமாக இருக்கணும்னு நான் அவருக்கு சொல்லியிருந்தேன். அவர் செக் பண்ணிட்டு என்ன சொன்னாருங்கிறத பார்க்கலாம். ப்ரோ நீங்கள் யாருன்னா எனக்கு தெரியாது ப்ரோ. எனக்கு வேண்டி இவ்வளோ ரெஸ்க் எடுத்து எனக்கு இவ்வளோ உதவி பண்ணது ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் அது ஆன் ஆகிட்டு ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ். அது வந்து வைபர் ஐசி தான் ஷார்ட் ஆகிருந்துருக்கு, அதை சேஞ்ச் பண்ண உடனே கிளியர் ஆகிட்டு ப்ரோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி கரெக்டாக அந்த வைப்பர் ஐசி தான் ஷார்ட் ஆகிருந்தது. அதை அவர் ரீப்ளேஸ் பண்ண உடனே இண்டக்ஷன் ஸ்டவ் ஆன் ஆகிடுச்சு. அவர் வந்து சீரீஸில் போட்டிருக்காரு. அடுப்பு வந்து இந்த ஸ்டாண்ட் பைட்டில் இருக்குது, கரெக்டாக ஒர்க் ஆகுது. எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே ரைட் சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும்.